அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சாய்ராம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாயி சச்சரிதம் அத்தியாயம் 3 பாகம் 5. இதில் கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பும் அதிர்ஷ்டசாலிகளுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. பாபாவின் அருளோடு பாபாவே உங்க கூட இருக்கிறது மாதிரியான பரிசுகள் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையும் பாருங்க. கேள்விகளுக்கு பதில் அனுப்புங்க, பரிசுகளை வெல்லுங்க. சாயி சச்சரிதத்தில் இப்போது முந்தைய பாகத்தின் தொடர்ச்சி காணலாம், வாருங்கள். பாபா பதிலளித்தார், அவர் வேறு ஏதாவது வேலை பெறுவார். அதாவது நம்ம சேமட்பந்த் கேட்குறாரு வேலை சம்மந்தமா சஞ்சீனிகர் மூலயமா பாபா கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க. அதைத்தான் முன்னாடியே உள்ள அதாவது அத்தியாயத்தில் பாகங்களின் தொடர்ச்சியாக இப்போது வரப்போகுது. பாபா பதிலளித்தார், அவர் வேறு ஏதாவது வேலை பெறுவார். ஆயின் இப்போது எனக்கு பணி செய்து மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அவரது உணவு எப்போதும் நிறைந்திருக்கும், ஒருபோதும் காலியாய் இராது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அவர்கள் தனது கவனம் அனைத்தையும் என்பால் திருப்பி, நாத்திகர்கள், மதப்பற்று அற்றவர்கள், கொடுமைக்காரர்கள் இவர்களின் கூட்டுறவை தவிர்த்து எல்லோரிடமும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருந்து உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்க வேண்டும். இதை செய்வாராகில் அவர் எல்லையற்ற பேரின்பத்தை அடைவார் அப்படின்னு நம்ம பாபா சொல்றாரு. எவருடைய வழிபாடு உபதேசிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நான் என்பது யார் என்னும் வினாவுக்கு சாயி பாபா என்பது யார் என்பது முன்னமே குறிப்பில் இந்நூலில் சொல்லப்பட்டு உள்ளது. அதாவது பாபா சொல்றாரு இல்லையா, அவர் என்னை வணங்கட்டும், தேவையானது நடக்கும்னு சொல்றாரு. அதாவது அவர் நாத்திகர்கள்னா மதப்பற்று அற்றவர்கள், நாத்திகர்கள் அதாவது சாமியே இல்லைன்னு பேசுறாங்கல்ல, அவங்க மதப்பற்று இல்லாதவர்கள், கொடுமைக்காரர்கள், இவர்களுடைய உறவு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்றாரு. அடக்கமா இருக்கட்டும், உள்ளத்தாலும் உயிராலும் என்னை வணங்கட்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு. அதைத்தான் இவங்க சொல்றாங்க, இங்கே நான் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம பாபாவை அப்படின்னு புரிதலுக்காக சொல்றாங்க. அடுத்து ரோஹிலாவின் கதை. எல்லோரையும் அரவணைக்கும் சாயி பாபாவின் அன்பை ரோஹிலாவின் கதை நமக்கு காட்டுகிறது. உயரமாகவும் வாட்டசாட்டமாகவும் காளையை போன்ற வலிமை உடையவனாகவும் ரோஹிலா என்பவன் ஷீரடிக்கு வந்தான். நீண்ட கம்பெனி என்னும் உடை அணிந்திருந்தான். பாபாவிடம் உள்ள அன்பினால் அங்கு தங்கி இருந்தான். ரோஹிலாங்கிறவன் ஷீரடிக்கு அங்க தங்கி இருக்கான். பாபாவிடம் உள்ள அன்பினால் அங்கு தங்கி இருந்தான். இரவும் பகலும் கலிமாவை, திருக்குரானின் பாடல்களை சப்தமாக குரூரமாகவும் ஒப்புவித்து அல்லாஹ் மாலிக், அல்லாஹ் அக்பர், கடவுள் பெரியவர் என்று கத்துவான். அங்க குரானை சத்தமா ரோஹிலான்ங்கிறவன் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அல்லாஹ் மாலிக்கின் அல்லாஹ் அக்பர் என்று கத்துவான். ஷீரடியின் பெரும்பாலான மக்கள் பகலெல்லாம் தங்கள் வயலில் வேலை செய்துவிட்டு இரவு வீட்டிற்கு திரும்பும்போது ரோஹிலாவின் குரூர இரைச்சல்களாலும் கத்தல்களாலும் வரவேற்கப்படுகிறார்கள். அவர்கள் தூங்க முடியாமல் மிகுந்த தொல்லையாலும் அசௌகரியமும் அடைந்தனர். மௌனமாக இத்தொந்தரவை சில நாட்கள் பொறுத்திருந்து அவர்களால் இனிமேல் இத்துயரம் பட முடியாது என்னும் நிலை வந்தவுடன் பாபாவை அணுகி இதை கவனித்து ரோஹிலாவின் தொந்தரவை நிறுத்தும்படி வேண்டிக் கொண்டனர். ரோஹிலாங்கிறவன் அங்கே சத்தம் போட்டு திருக்குறானை படிச்சுட்டு இருந்தான். அதை வயல்களில் வேலை செஞ்சுட்டு இருந்த மக்கள் வீடு திரும்பும்போது இறைச்சலாக இருந்தது. அவங்களால அதை ஏற்றுக்க முடியல. பாபா கிட்ட கேட்குறாங்க, இந்த இறைச்சலை நிறுத்தும்படி பாபா கிட்ட சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம்.
சில நாட்கள் பொறுத்திருந்த அவர்கள் இனிமேல் துயரம் பட முடியாது என்னும் நிலை வந்தவுடன் பாபாவை அணுகி இதை கவனித்து ரோஹிலாவின் தொந்தரவை நிறுத்தும்படி வேண்டிக் கொண்டனர். பார்த்தோம் இல்லையா? பாபா சொல்றாரு, பாபா அவர்களின் வேண்டுதல்களை கவனிக்கவில்லை, மாறாக அவர்களை கடிந்தார். பாபா அவர்களோட வேண்டுதலை கவனிக்கல, மாறா அவரை கோபப்பட்டார் பாபா. இத்துடன் இந்த அத்தியாயத்தின் 5ஆம் பாகம் நிறைவு பெறுகிறது. இதோ உங்களுக்கான கேள்விகள். பாபா ரோஹிலாவின் இந்த கதையில ஒரு கேள்வி, அதாவது ஒரு பதில் வரும். அதுக்கான கேள்வி முன்னமே கேட்கிறோம். அதாவது ரோஹிலாவின் மனைவியாக பாபா குறிப்பிட்டுள்ளது எவற்றை? இது இனிவரும் பாகங்களை கவனித்து இதற்கான பதிலை அனுப்பவும். நன்றி. நன்றி சாய்ராம். நன்றி.